Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல, அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து அவங்க தான் பண்ணாங்க. இது வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து சுத்தமாக நான் சொல்கிறதுக்கு இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கு ஓகேவாக தான் இருந்தது. அதில் ரொம்பவே அவங்க கோச்சிக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, உண்மையை தானே சொல்ல முடியும், அதனால் உண்மையே சொல்லிட்டேன். ரைஸோட வெந்த பதம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் மசாலா கம்மியாக இருந்தது, டேஸ்ட்டும் கம்மியாக இருந்தது. அது ஏனே எனக்கு தெரியல. இது வந்து செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ரெண்டாவது தடவையுமே கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்தது. லாஸ்ட் டைம் வந்துட்டு எண்ணெயெல்லாம் கம்மியாக இருந்தது, இந்த தடவை கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எம்ஆர்பியில் 50 rupees கிட்டே எனக்கு ஆஃபர் வந்து கிடச்சிது எல்லா ப்ராடக்ட்லேயுமே. ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு இப்போ சேல் போயிட்டுருக்கில்ல, இந்த டைமில் வந்து நான் இந்த ஒரு 4-5 ஐட்டம்ஸ் தான் வந்து போட்டிருந்தேன். எண்ணெய், அதுக்கப்புறமா வந்துட்டு டிட்டர்ஜென்ட், அதுக்கப்புறம் வாஷிங் லிக்விட், இதெல்லாம் வந்து போட்டிருந்தேன். பாப்பா வந்து எடுத்து வச்சுட்டு ஒரே விளையாடிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பேபி ப்ராடக்ட் தான். லவ்லாப்பில் வந்துட்டு நேச்சுரல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீடிங் பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 250 ml. இந்த பாட்டில் எதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன்னா, பாப்பாவுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்காக தான். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பிலிப்ஸ் அவெண்ட் பாட்டில் வந்து நான் போட்டிருக்கேன். அதுதான் பாப்பாவுக்கு வந்து நான் அதிகமாகவும் யூஸ் பண்ணுவேன். எப்போயாவது இந்த லவ்லாப் வந்து யூஸ் பண்ணுவேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, பம்பிங் பண்ணும்போது லவ்லாப் மிஷின் தான் வந்து வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு இந்த பாட்டில் வந்து அதுக்கு செட் ஆகும். அதனால் இது வாங்கியிருக்கேன். இது ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சும் கூட. 185 rupees தான் 250 ml பாட்டிலே. எந்த ஒரு ஃபீடிங் பாட்டிலாக இருந்தாலும் நம்ம 3 month வரைக்கும் தான் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. அது இந்த பாட்டில்லே வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டில் கூடவே வந்துட்டு பிலிப்ஸ் அவெண்ட்லேயும் வந்து 250 ml பாட்டில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து காமிக்கிறேன். இதை ஏன் நான் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சேன் அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஃபீடிங் பாட்டில், நல்ல பாட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக. அவங்களுக்காக தான் வந்துட்டு நான் வந்து இந்த பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போ வந்து காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து 200 பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இது 185 rupees தான். இது ரொம்பவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பிபிஎஃப் ஃப்ரீ தான். இந்த ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது லவ்லாப்பில். அதனால தான் வந்துட்டு இந்த பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நல்லா பெரிய சைஸில் தான் இருக்கும். இந்த ரப்பர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து பழகிடுவாங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு அவெண்ட் பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால அவளுக்கு இந்த ரப்பர் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. கடிச்சு ரொம்ப விளையாடிட்டே இருப்பாள். இதில் அவ்வளோவா வந்து அவள் குடிக்க மாட்டாள். இருந்தாலும் எப்போயாவது கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவெண்ட்டில் வந்து வாங்கியிருக்கேன். பிலிப்ஸ் அவெண்ட்டில் 250 ml வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 260 ml அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாட்டில். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 700 rupees கிட்ட வரும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 185 rupees தான். இது ரொம்ப ப்ரைஸ் வந்து ஹையராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும்னா லவ்லாப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். மதர் ஃபீட் எடுக்கிற மாதிரியே இருக்கும் இந்த ரப்பரு. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. நிப்பிள் கன்ஃபியூஷன் பிரச்சனைலாம் இருக்காது. நீங்கள் வந்துட்டு ரொம்ப குட்டி பாப்பாலேருந்து கொடுக்குறீங்க, 1 monthலேருந்தே வந்து நீங்கள் மிக்ஸ் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, பிலிப்ஸ் அவெண்ட் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து நிப்பிள் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது ஃபீடிங் பாட்டிலாம் அம்மாவா அப்படின்ற கன்ஃபியூஷன் இல்லாமல் நார்மலாக வந்து ஃபீட் எடுப்பாங்க. ஒருவேளை வேறு ஏதாவது இந்த மாதிரி நிப்பிள்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் நாளில் செட் ஆகிடும். இருந்தாலும் வந்துட்டு நான் வந்து பிலிப்ஸ் அவெண்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப ஹையராக இருக்குது, என்னால் 3 month ஒன்ஸ் வந்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு லவ்லாப் வந்து நல்ல பிராண்டு, இதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். லவ்லாப் பிராண்டில் தான் வந்துட்டு நான் பம்பிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ சீக்கிரமாக போடுறேன். ஒரு நல்ல பம்பிங் மிஷின் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன் வீடியோ. 1 hour later. இப்போ வந்துட்டு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, பாரிஸில் கந்தசாமி கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாக வந்து கிளம்பி போனோம். நைட் ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour தான் இருக்கும் கோவில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் வந்து போனோம். எத்ராஜ்லு ஷாப் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் வந்து போனோம் நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு. அதனால் ரொம்பவே கிட்ட நடந்து ஈஸியாக போயிட்டோம். பாரிஸ் கார்னரில் பூக்கடைக்கிட்டெல்லாம் கார் பார்க் பண்ணால் ரொம்ப தூரமாக இருக்கும். இங்கே பக்கத்தில் பார்க் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது.
இருந்தது. அங்கே ஒரு மரக்கடை இருந்தது. அந்த மரக்கடையை தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கே இருக்க எல்லா பொருளுமே வந்துட்டு ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து கடை க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு தான் வந்து போக போகிறோம். இங்கே வந்து ரைட் சைடில் இந்த ஒரு கடையில் அழகாக இருந்தது. நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே கடை க்ளோஸ் பண்ணுற டைம்னால நான் எதுக்குள்ளேயுமே போகல. அப்படியே வந்து நேராக போய் பூ வாங்கிறதுக்காக தான் வந்து போயிருக்கோம். ஆல்ரெடி இந்த விலாகை வந்து மினி விலாகாக நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கடையில் தான் வந்துட்டு எப்பயுமே என் ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து இந்த கடையில் தான் பூ வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பாப்பா பார்த்திங்கன்னா எங்கள் கல்யாணம் ஆன டைம்லலாம் ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்தது. இப்போ அதுக்கே வந்து பாப்பா இருக்குது. அவங்க அம்மா வந்து எப்போவுமே எனக்கு பூ கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த பாப்பாவும் எனக்கு வந்து இன்றைக்கி பூ கொடுத்தது. ஏம்மா நீயும் இதே பண்ணுறியே, இவ்வளோ பெரிய முழமாக கட் பண்ணி கொடுக்குறியே அப்படின்னா, இல்லைக்கா பரவாயில்ல நீங்களும் வச்சுக்கோங்க பாப்பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் குட்டியாக கட் பண்ணி கொடுத்துச்சு. பூ மாலை எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போனால் செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாய்க்கிழமைனால பயங்கர கூட்டமாக இருந்தது. வேர்த்து கொட்டிகிட்டே இருந்தது. உள்ளே ஃபேனும் இல்லை, ஏசியும் இல்லை, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. கந்தசாமி கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே நிறைய சேவல் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து குளத்துல நிறைய மீன் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேக்னா பார்த்திங்கன்னா வேர்வையில் நனைஞ்சு தொப்பையாக ஆயிட்டா. இப்போ வந்து நான் குளத்தை தான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே நிறைய மீன் இருந்தது. மயிலெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மயிலெல்லாம் இல்லை. நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் போகும்போது கூட மயில் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மயிலெல்லாம் காணோம். அந்த கூண்டெல்லாம் சும்மா இருந்தது. மேக்னா காட்டலான்னு போனால் எதுவுமே இல்லை. நைட் டைம்னால அவளுக்கு குளமும் அவ்வளோவா தெரியல, மீனும் தெரியல. அவள் ஒரு விதமாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. நாங்களும் அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கோவிலில் உட்காந்துட்டு இருந்தோம். க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அப்படியே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கந்தசாமி கோயில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு காலத்துலலாம் ரெகுலராக செவ்வாய்க்கிழமைனா கந்தசாமி கோயிலில் தான் இருப்பாங்க. இப்போ அவ்வளோவா போகிறதில்ல. மறுதடவை போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேக்னா குட்டி நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவளே தான் நடப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்கா. எங்கே போனாலும் அவளை ரொம்ப சேஃபாக பிடிச்சி கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. கோவிலில் சாமிலாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் அப்படின்னா எத்ராஜுலு ஷாப்புக்கு தான் வந்து போக போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது 9:30 கிட்ட ஆகிடுச்சு. க்ளோசிங் டைம் வந்து 10 o'clock மேலே தான் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க போல். நான் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான எவர் சில்வர் ஐட்டம்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போனேன். நிறைய இருந்தது. இங்கே வந்துட்டு ரொம்ப வந்து சூப்பரான ப்ரைஸில் வந்து கிடைக்கும். ரொம்பவே வந்துட்டு சீப்பான ப்ரைஸில் கொடுப்பாங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இங்கே இருக்க ஐட்டம்ஸு. எத்ராஜுலுனாலே ரொம்ப ஃபேமஸான கடை தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி நான் சொல்லவே வேணாம். பிராஸுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஏரியாவே வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்த்துட்டு இருக்கும்போது தான் புதுசாக ஒரு விஷயம் பார்த்தேன். சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இந்த விக்கா அப்படின்னு சொல்லிட்டு காப்பரில் வந்து தோசைக்கல் வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2900 சம்திங் சொன்னாங்க. நீங்கள் வந்து காப்பரில் தோசைக்கல் தேடிட்டுருக்கீங்கன்னா இங்கே போய் வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக கோட் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்ததாக வந்துட்டு பக்கத்துலேயே இந்த பிராண்டில் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. தவா எல்லாமே வந்து நல்ல வெயிட்டாக நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நல்ல ஒரு ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம் எல்லாமே. இதில் வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட் அயன் ஐட்டம்ஸ் கூட இந்த பிராண்டில் வந்து வச்சுருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்படியே பார்த்துட்டு வரும்போது இந்த பக்கம் இந்த ஒரு குட்டி பானையை வந்து பார்த்தேன். இதில் நெய்யெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், இல்லை குட்டி பசங்களுக்கு விளையாடுறதுக்கு வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அதோட ப்ரைஸ் 160 rupees போட்டிருந்தது. அதனால் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த பக்கமாக டிஃபன் பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த இடியாப்ப தட்டி என் கண்ணில் பட்டுச்சு. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து நீ செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும் வச்சுட்டு வான்ட்டாரு. அதனால அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த கொலா புட்டும் பார்த்தேன், எதுவுமே நம்ம செய்ய போகிறதில்ல, எதுக்கு வாங்குறதுன்னு வச்சுட்டு வந்துட்டேன். இந்த டிஃபன் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. மேக்னாக்கு வாங்குறதுக்காக பார்த்தேன், வாங்கிட்டேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த சங்கு வந்து குட்டி குட்டி சங்கு இருந்தது. இது வந்து நான் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்தேன். எவர் சில்வரில் வாங்கினேன், அது ரொம்ப வெட்டுது, ஷார்ப்பாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு அலுமினியத்தில் வந்து வாங்கியிருக்கேன். அப்படியே வந்து பார்த்தா டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் கூட இப்போ வந்துருச்சு போல். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
எனக்கு தேவையான கடாய், டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ், ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ், vlog வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.